பயிற்சி 7.2 மூணாவது சம ஏ ஸ்கொயர் பிசி ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் என நிறுவுக. ஓகேவா, இதை நம்ம இந்த மாடலுக்கு ஆல்ட்ரு பண்ணணும். இப்போ எல்ஹெச்எஸ் எடுக்கலாம். எல்ஹெச்எஸ் சமக்குறிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது. ஓகேவா, இதில் இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் பார்த்திங்கன்னா 3லேயுமே ஏ இருக்கும், இதில் 3லேயுமே பி இருக்கும், இதில் சி இருக்கும். அப்போ C1 C2 C3 முறையே A, B, C வெளியே எடுக்க. அதாவது C1லேருந்து ஏ எடுக்கிறோம், C2லேருந்து B எடுக்கிறோம், C3லேருந்து சிஏ வெளியே எடுக்கிறோம். C1லேருந்து ஏ வெளியே எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயரில் ஏ போயிடுச்சுன்னா ஏ மட்டும் இருக்கும், ஏ ஸ்கொயர் போயிடும். அதாவது இதில் எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இப்படி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஏவை காமனாக வெளியே எடுக்கலாம். இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்கா. ஏவை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி இங்கே ஒரு ஏ இருக்கும், இந்த ஏ வெளியே வந்துடும், பி இருக்கும். இதிலேருந்து தான் நம்ம ஏவை காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ மீதி என்ன, இந்த ஏ இப்போ வெளியே எடுத்துகிறோம். அதாவது இது ரெண்டுலேயும் இருந்து ஏவை வந்து பொதுவாக வெளியே எடுக்கிறேன். மறுபடியும் இந்த C1லேருந்து ஏவை வெளியே எடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த ஏவை வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி ஏ ப்ளஸ் பி மட்டும் இருக்கும். இதில் ஏவை வெளியே எடுத்துட்டோம்னா பி மட்டும் இருக்கும். அதேமாதிரி பிசியில் பி இந்த லைனில் இப்போ பியை வெளியே எடுக்கிறேன். அப்போ சி இருக்கும், பி ஸ்கொயரில் ஒன்று போயிடுச்சுன்னா பி மட்டும் இருக்கும். இங்கே அதேமாதிரியே தான் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, அதாவது இதிலேருந்தும் வெளியே வரணும், இதிலேருந்தும் காமனாக வெளியே எடுக்கணும். ரெண்டு இது ப்ளஸில் இருந்தால், பெருக்கல்ல இருந்தால் ஒரு இது. அப்போ இதிலேருந்து இதுலேயும் பி வெளியே வரணும், இதுலேயும் பி வெளியே வரணும். அப்படின்னா இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக பி மட்டும் வரும், ஒரு பி வெளியே போயிடுச்சு. இதில் பி வெளியே போயிடுச்சு அப்படின்னா சி மட்டும் இருக்கும். இப்படியும் எடுக்கலாம், அல்லது இந்த கான்செப்டில் போட்டும் போடலாம். அதே மாதிரி இதில் சி வெளியே எடுக்கும்போது இதுலேயும் சி வரணும், இதுலேயும் சி வெளியே வரணும். அப்போ ஏசியில் சி வெளியே போயிடுச்சு, இந்த சி ஸ்கொயரில் ஒரு சி வெளியே போகுது அப்படின்னா மீதி ஒரு சி தான் இருக்கும். ஏ சி ஸ்கொயரில் போணுச்சுன்னா ஒரு சி மட்டும் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலான்னா, C1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, C1ஐயும் C2வையும் கூட்டிட்டு அதிலிருந்து C3யை கழிக்கிறேன். ஓகேவா, C1ஐயும் C2வையும் கூட்டிட்டு அதிலிருந்து C3யை கழிக்கிறேன். அதாவது எப்படி வரும், ஏ ப்ளஸ் சி, இது ரெண்டையும் கூட்டிட்டுனா மைனஸ் ஏ ப்ளஸ் சி. ஓகேவா, அடுத்து இது ரெண்டையும் கூட்டுறேன். ஏ ப்ளஸ் 2b, ஏ ப்ளஸ் பியும் இந்த பியும் கூட்டினா ஏ ப்ளஸ் 2b ஆயிடுச்சு. பெருக்கும்போது தான் ரெண்டு சைடும் பெருக்குவோம். கூட்டும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி, பியும் பியும் கூட்டினா 2b ஆயிடுச்சு, மைனஸ் ஏன்னு வரும். அடுத்து இது 2b ப்ளஸ் சி, இது ரெண்டையும் கூட்டும்போது பி ப்ளஸ் பி 2b ப்ளஸ் சி வரும், மைனஸ் சின்னு வரும். அடுத்தது சி பி பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி ஏ சி. இந்த ஏ ப்ளஸ் சிக்கு இந்த ஏ ப்ளஸ் சி கேன்சல், ஏன்னா மைனஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ மைனஸ் சின்னு வரும். இதுக்கு இது கேன்சல் ஆயிரும், 0. ஏவுக்கு ஏ கேன்சல் ஆயிரும், 2b. சிக்கு சி கேன்சல் ஆயிரும், 2b. அடுத்தது R2வை R2 மைனஸ் R3. R2 என்ன பண்ணுறேன், C1னா இப்படி பார்க்கணும், ஆறுங்கிறப்ப இந்த லைனை பார்க்கணுமா. R2 என்ன பண்ணுறேன், இந்த லைனையும் கழித்து போடுறேன். 0 C A ப்ளஸ் சி. ஓகேவா, இதையும் கழித்து போடுறப்ப 2b மைனஸ் 2b 0 ஆயிரும். அடுத்து b மைனஸ் b ப்ளஸ் சி,
அதை எப்படி வரும்னா பி மைனஸ் பி ப்ளஸ் சி இப்படி தான் நம்ம எழுதணும். இப்போ மைனஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது தான் பி மைனஸ் சி இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது பிக்கு பி கேன்சல் ஆகிரும், மைனஸ் சி வரும். நீங்கள் பி மைனஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டு பிக்கு பி கேன்சல் பண்ணி ப்ளஸ் சி போட்டிங்கன்னா தப்பாயிரும். நல்லா புரிஞ்சுங்க. மைனஸ் வந்து இது ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். அடுத்தது இது ஏ மைனஸ் சி கீழ் லைன் அப்படியே வருமா? அடுத்தது என்ன பண்ணலான்னா ஏபிசி அப்படியே எழுதிட்டு இதில் இந்த அணிப்பெருக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிட்டு அடுத்தது மைனஸ் குறி போட்டு இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும். ஓகேவா? அதேமாதிரி இந்த வேல்யூ எடுக்கும்போது அதாவது எப்படி பார்க்கணுன்னா இந்த வேல்யூ எடுக்கிறனா இந்த லைனையும் விட்டுறணும், இந்த லைனையும் விட்டுறணும். ஓகேவா? மேலேருந்து கீழே வர லைனையும் விட்டுறணும், இப்படி விட்டுறணும். மீதி இருக்கிறது இந்த 4 டாட்டா இப்படி பெருக்கிட்டு மைனஸ் குறி போட்டு அடுத்து இதை இப்படி பெருக்கணும். இப்போ இதை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த 0 எடுக்கிறனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுறணும், இப்படி இருக்கிற லைனையும் விட்டுறணும். இது ரெண்டையும் பெருக்கி எழுதிட்டு மைனஸ் குறி போட்டு இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும். ஓகேவா? நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த 2b எடுக்கிறேன். 2b எடுக்கிறேன்னா இந்த லைனையும் விட்டுறணும், இந்த லைனையும் விட்டுறணும். அப்போ மீதி இந்த 4 இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அடுத்து இப்படி பெருக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி பெருக்கும்போது 2b பெருக்கல் சி பெருக்கல் ஏ மைனஸ் சி மைனஸ் குறி போட்டு இதை பெருக்கிறேன். இதை ஃபஸ்ட் எழுதி இதை எழுதினாலும் சரி, இதை ஃபஸ்ட் எழுதி இதை எழுதினாலும் சரி. அதாவது இந்த வேல்யூ மைனஸ், இந்த வேல்யூ ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வருது, அப்போ ப்ளஸ் ஆகுமா? இல்லை நீங்கள் எப்படி பாருங்கள், 2b எழுதிட்டேன், இது ரெண்டையும் பெருக்கிட்டேன்னா அடுத்தது மைனஸ் குறி போட்டுட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். இது வந்து இந்த பார்டரை இது வந்து இதுக்குள்ளே வருது. ஓகேவா? இது வந்து உள்ளே பெருக்கும்போது ஏசி மைனஸ் சி ஸ்கொயர், இந்த மைனஸ் குறி போட்டு இதை பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் ஏசின்னு வரும். அது இந்த மைனஸ் எப்படின்னா இதுக்கும் மைனஸ் இருக்கும், இதுக்கும் மைனஸ் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஏசி. ஓகேவா? சி இன்ட்டு சி மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இங்கே உள்ள அப்ளை ஆகும், அதனால் ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த 2b இதோட பெருக்கிடுங்க. 2 ஏபி ஸ்கொயர் சி பெருக்கல் ஏசி மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர். மைனஸ் சி ஸ்கொயருக்கு ப்ளஸ் சி ஸ்கொயர் கேன்சல். அப்போ எப்படி வரும்? 2ab ஸ்கொயர் சி ஏசியும் 2ac. இது பெருக்கல்ல தாங்குது. 2 2 4 வந்துருச்சா? இது எல்லாமே பெருக்கல்ல தாங்குது. இப்போ ஏவையும் பெருக்கினா ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். சியவும் பெருக்கினா சி ஸ்கொயர். ஓகேவா? RHS நிரூபிக்கப்பட்டது. இந்த இடம் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏபிசி 2b இன்ட்டு சி ஏ மைனஸ் சி. ஓகே, மைனஸ் போட்டு ஏ ப்ளஸ் சி மைனஸ் சின்னு போடுறோம். ஓகேவா? அது நான் மறுபடியும் கூட இந்த இடம் போடுறேன். இப்போ இந்த மைனஸ் போட்டுட்டு ஏ ப்ளஸ் சி மைனஸ் சி இது எப்படி வரும்னா இந்த மைனஸ் வந்து காமனாக வருது. அதாவது 2b எடுத்துகிட்டு இந்த இதில் 2b எடுத்துகிட்டு இது ரெண்டையும் பெருக்கிட்டு ஒரு மைனஸ் குறி போட்டு அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும். ஓகேவா? அதனால தான் இந்த மைனஸ் குறி போட்டு ஏ ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் பெருக்கிறேன். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும் இந்த சைடு வரதுக்கு. ஓகேவா? இந்த சைடு இது பண்ணால் மைனஸ் ஏவையும் சியும் பெருக்குனா மைனஸ் ஏசி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா?
இங்கே எப்படி வந்துச்சுன்ட்டு 4வது சம் பாருங்கள். 1 + a 1 1 1 1 + b 1 1 1 1 + c ஈக்குவல் டு abc இன்ட்டு 1 + 1/a + 1/b + 1/c என நிறுவுக. ஓகேவா? LHS எடுத்தோம்னா 1 + a 1 1 1 1 + b 1 1 1 1 + c. இதில் நான் C1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா C1 - C2 இந்த லைனை இதோட மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? C2 என்ன பண்ணுறேன்னா C2 - C3 இந்த லைனை இதோட மைனஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். C1 என்ன பண்ணும்? C1 - C2 1 + a - 1 1 - 1 + b 1 - 1. ஓகேவா? C1 C2ஓட மைனஸ் பண்ணி எழுதிச்சு. இப்போ இந்த C2வை C3ஓட மைனஸ் பண்ணுமா? 1 - 1 1 + b - 1 1 மைனஸ் ப்ராக்கெட்டில் 1 + c போடுங்க. ஏன்னா 1 - 1 + cன்னு போட்டிங்கன்னா 1 - 1 + cன்னு போட்டிங்கன்னா இந்த 1 இந்த மைனஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். 1க்கு 1 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் சின்னு வந்துடும். ஆனால் நம்ம இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து இது ரெண்டுக்குமே -1 - cன்னு வரணும். ஓகேவா? C3 அப்படியே எழுதிக்கலாம். இதே +1க்கு -1 கேன்சல் ஆகிரும். ஓகேவா? மீதி a மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா +1 இது -1 ஆயிருமா? +1க்கு -1 கேன்சல், இங்கே -bன்னு வரும். ஏன்னா இந்த மைனஸ் உள்ள ரெண்டுக்கும் அப்ளை பண்ணும்போது இது 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். இது b மட்டும் வரும். இல்லையா அப்படி தான் -1 - cன்னு வரும். +1க்கு -1 கேன்சல் -c 1 1 1 + c. இப்போ இதில் இந்த ஏவை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஏவோட வேல்யூ எடுக்கும்போது இது ரெண்டையும் பெருக்குவோம். ஒரு மைனஸ் குறி போட்டுட்டு அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கி எழுதுவோம். ஓகேவா? ஏவோட வேல்யூ எழுதும்போது b இன்ட்டு 1 + c மைனஸ் ஓர் சி மைனஸ் சியா. அதான் பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்கிட்டேன். பியும் 1 + சியும் பெருக்கிட்டு மைனஸ் போட்டால் தான் இந்த வேல்யூ எடுக்கும்போது இந்த லைனையும் விட்டுறணும். இந்த ஏவோட வேல்யூ தெரியும்னா இந்த லைனையும் விட்டுறணும், இந்த லைனையும் விட்டுறணும். இது ரெண்டையும் பெருக்கி எழுதிட்டு ஒரு மைனஸ் குறி போட்டுட்டு அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும். எப்படியும் பெருக்கலாம் அல்லது எப்படியும் பெருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. சியும் 1ஐயும் கூட பெருக்கலாம் அல்லது 1ஐயும் சியும் கூட பெருக்கலாம். அது தப்பு கிடையாது. அப்போ மைனஸ் குறி போட்டுட்டு தான் அடுத்தது இதை பெருக்கணும். அப்போ இது காமனாக வர மைனஸ், அடுத்து ஓர் -c -c. ஏ வெளியே இருக்குது. இது வந்து ஏ வந்து இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். அதனால் ஏ தனியாக இருக்கட்டும். இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. அந்த கான்செப்ட் வைங்க. பியை உள்ள பெருக்கும்போது ஓர் பி பி ப்ளஸ் பிசி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? இதை ஏ வெளியே எடுத்தும் போது வந்துச்சு. ஏவோட வேல்யூ தெரிஞ்சுக்கும் போது வந்துச்சு. அடுத்து இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கன்னா இங்கே 0 இருக்குது. இது எடுக்கும்போது என்னென்னா 0வை போட்டு அடுத்து இது ரெண்டையும் பெருக்குவோம், மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்குவோமா. அதை இந்த லைனும் விட்டுறணும், இந்த லைனும் விட்டுறணும். 0 பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் விட்டுறணும், இந்த மேல் லைன் விட்டுறணும். ஓகேவா? இடமிருந்து வலமாக வர லைனையும் விட்டுறணும். அது மேலேருந்து கீழே வரும்போது, அதாவது அது R1ல் இருக்கா, R1 லைனை விட்டுறணும். இப்படி பார்க்கும்போது C2வில் இருக்கா, C2வையும் விட்டுறணும். மீதி இருக்கிறது இது ரெண்டும் பெருக்கணும். அடுத்த மைனஸ் குறி போட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு வரது 0 போடும்போது டோட்டலாக 0 ஆயிரும். 0வோட வேல்யூ, அதாவது இதில் 0வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், 0 தான், அதை விட்டுருங்க. அடுத்தது இந்த 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த லைனையும் விட்டுறணும், இந்த லைனையும் விட்டுறணும். இதை பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது இது ரெண்டையும் பெருக்கிட்டு அடுத்து இது ரெண்டையும் பெருக்குமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்தது மைனஸ் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பிசின்னு போட்டேன். அடுத்த மைனஸ் குறி போட்டு 0வையும் பிஏவும் பெருக்குவோம். 0வில் பெருக்கும்போது டோட்டலாக 0 ஆயிரும், அதை விட்டுருங்க. அப்போ ப்ளஸ் பிசி. ஓகேவா? இந்த ஏவை ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்து பெருக்கலாம். ஏன்னா இது ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ வந்தது.
ஏபி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசி. நம்ம கொஸ்டினுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏசி மட்டும் வரும். ஆனால் நம்ம கொஸ்டினில் ஏபிசி தனித்தனியாக இருக்குது. ஏபிசி காமனாக வெளியே எடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஏபிசி தனித்தனியாக வருது. அதனால் நமக்கு அந்த மாதிரி வரணும். இப்போ என்ன பண்ணலான்னா, ஏபிசியால் பெருக்கி ஏபிசியால் வகுத்தா வேல்யூ மாறாது. ஒரே வேல்யூ. ஏபிசியால் பெருக்கிறேன், அதே ஏபிசியால் வகுக்கிறேன், வேல்யூ மாறாதில்ல. ஏபி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசி. இப்போ ஏபிசி வகுக்கும்போது எப்படின்னா இதோடையும் வகுக்கணும், இதோடையும் வகுக்கணும், இதோடையும் வகுக்கணும், இதோடையும் தனித்தனியாக வகுக்கணும். பெருக்கும்போது எப்படி நம்ம ஒவ்வொரு இதோட பெருக்குமோ அதே மாதிரி தான். பெருக்க கிடையாது, நான் வகுத்தல் இருக்கிற ஏபிசி மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்? ஏபி பை ஏபிசி, ஏபிசி பை ஏபிசி, ஏசி பை ஏபிசி, பிசி பை ஏபிசி. நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக எழுத தேவையில்ல, டைரெக்டாக போட்டுடலாம். ஏபிக்கு ஏபி கேன்சல், ஏபிசிக்கு ஏபிசி கேன்சல், ஏவும் சியும் கேன்சல் இதில், பியும் சியும் கேன்சல் இதில். அப்போ மீதி என்ன இருக்கு? ஏபிசி இன்ட்டு 1/c ப்ளஸ் இது டோட்டலாக கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது, அது ஒன்றுன்னு அர்த்தம். அடுத்து இதில் 1/b இருக்கும், இதில் 1/a இருக்கும். ஏன்னா பிசி தான் கேன்சல் ஆகுது மேலே பிசிக்கு. ஓகேவா? ஏபிசி இன்ட்டு இந்த 1 நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 1 ப்ளஸ் 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. கொஸ்டினில் இருக்கிறது வந்துருச்சா? ஏபிசி இன்ட்டு 1 ப்ளஸ் 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. இது என்ன, இதுதான் ரூல்ஸா? இதிலையே நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். போன கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை மட்டும் எடுத்து இந்த மூலையில் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து இதுக்கு கண்டுபிடிச்சிருப்போம் 3வது கொஸ்டினில். இதே நீங்கள் இந்த லைன் மட்டும் தான் பார்க்குறீங்க, இந்த லைன்லாம் நம்ம செக் பண்ணலாம். பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, இந்த 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் நம்ம கொஸ்டினுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுவோம். ஓகேவா? நமக்கு இதுலேயே நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்தால் இந்த ஏவோடையே நிறுத்திக்குவோம். எதுக்காக? இந்த பிசி வந்தால் தான் நமக்கு இந்த ஆன்சரே வரும். ஓகேவா? இதெல்லாம் 0 ஆயிடுச்சு, இது டோட்டலாக 0 ஆயிடுச்சு, அதனால் இதை விட்டுட்டோம். இந்த இது எடுத்தோம்னா தான் நமக்கு பிசி வருது. ஓகேவா? ஏன்னா இங்கே ஏவோட பெருக்கி பாருங்களேன், ஏபி ஏபிசி ஏசி வரும். அதாவது ஏபி இருக்கும், ஏசி இருக்கும், இதில் பிசி வராது. அதனால தான் இந்த பிசி நம்ம ஆட் பண்ணுறோம்.